திறந்த வெளியிலே குவித்து வைத்திருந்த நெல்மணிகள் எல்லாம் மழையால் முளைத்து விவசாயிகள் வேதனையோடு இடத்திலே தெரிவித்தார்கள். நாங்கள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்யாத காரணத்தினாலே 20 நாட்கள் நெல்மணிகளை திறந்த வெளியிலே கொட்டி பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் மழை காரணத்தினால் இந்த நெல்மணிகள் எல்லாம் முளைத்து எங்களுக்கு பெரும் நஷ்டத்துக்கு நாங்கள் ஆளாயிருக்கின்றோம் என்ற செய்தியெல்லாம் எங்களிடத்தில் தெரிவித்தார்கள். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதலிலும் தினந்தோறும் 1000 மூட்டைகள் எடை போடப்பட்டார். அதற்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வெறும் 800 மூட்டை தான் எடை போட்டு இருந்தாங்க. அதிமுக ஆட்சியில் கூடுதலான மூட்டைகள் எடை போட்டு அவ்வப்போது விவசாயிகள் கொண்டு வருகின்ற அந்த நெல்லை உடனுக்குடன் நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்டு அவர்களுக்கு உடனடியாக அவர் வங்கியிலே பணம் செலுத்தப்பட்டது. இன்றைய தினம் அரசாங்கம் நான் அந்த நேரடி நெல் கொள்முதலில் சென்று காட்டூர் பதில் இருக்கின்ற ஒரு லோட்மேனை கேட்கின்ற பொழுது 4 ஒன்றுக்கு 800 900 மூட்டை தான் நான் கொள்முதல் செய்யறோம். ஆனா அமைச்சர் சட்டமன்றத்தில் 4 ஒன்றுக்கு 2000 மூட்டை நான் கொள்முதல் செய்யறோம். விடுமுறை நாட்களில் கூட நாங்கள் தொடர்ந்து விவசாயியிலிருந்து நெல் கொள்முதல் செய்கிறோம் என்ற ஒரு தவறான கருத்தை, ஒரு பொய்யான கருத்தை பதிவு செய்யும். இது விவசாயிக்கு விரோதமான செய்தி. இது கண்டனத்துக்கு இன்றைக்கு இரவென்றும் பகலென்றும் பாராம சுமார் 100 நாட்கள் விவசாயிகள் போராடி அந்த நெற்பயிரை விளைவித்து அறுவடை செய்து அவர்கள் கொண்டு வந்த மூட்டையை கூட இந்த அரசாங்கம் கொள்முதல் செய்யவில்லை என்றால் எதற்கு இந்த அரசாங்கம் இருக்கின்றது? இவருடைய வாழ்வாதாரமே இந்த நெல்லை நம்பித்தான் இருக்கிறது. இந்த நெல் மூட்டைகளை விற்பனை செய்து அதன் மூலமாக வருகின்ற அந்த பணத்தை வைத்துத்தான் இந்த ஆண்டு முழுவதும் ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. விவசாயிகளிடத்திலே நேரடியாக விவசாயி கொண்டு வந்த நெல்லை கூட நேரடி கொள்முதல் செய்யவில்லை என்று சொன்னால் விவசாயிகள் எந்த அளவுக்கு துன்பப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள், எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை